இன்று 20/6/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 ஆனி மாதம் 6ஆம் நாளின் ஒரு இனிமையான வெள்ளிக்கிழமையை நாங்கள் எஸ்சிடி வேகம் பாகம் 183 சந்திக்கின்றோம். இங்க இருந்தவர்களுக்கு எனது இனிய உற்சாக வணக்கம். எல்லாரும் நான் மிக உற்சாகம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உற்சாகங்கள் வளைய போல இன்று குறுக்களத்து விளையாட்டு இறுதியில நேரம் இருந்தா நாங்க எங்களோட விளையாட்டுகளும் விளையாடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா முதல் குறுக்கெழுத்து விளையாட்டு. இன்று நாங்க எந்த தலைப்பு பற்றி பார்க்க போறோம் என்றால், நாங்கள் ஏசியாவில் இருக்கும் சிட்டிஸ், அதாவது நகரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஜென்ரல் நாலேஜ் ஆகும், உங்களை பொது அறிவை வளர்க்க இன்றைக்கு நாங்க பார்க்கலாம். சரியா? அப்ப நீங்க எல்லோரும் என்ன செய்ய வேணும்? திறந்து வேவதியார் பக்கம் ஊடாக முதல் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்கோ. நான் ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். இன்றைக்கு 9 கேள்விகள் எல்லாம் தமிழ்ல தான். போன கிழமை நடந்து கொண்டிருக்கிற மாதிரி எல்லாம் தமிழ் மொழியில். இன்றைக்கு வந்து ஸ்பெல்லிங் கொஞ்சம் கவனமா செய்ய வேணும். ஓகே, நீங்க வேள்வதியார் பக்கத்துக்கு போனா முதலாவதாக வேகம் 183 இருக்கும். அதுல அமைத்தினா நீங்க உள்ளுக்கு வருவீங்க. பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் தாராளமாக இணையலாம். கொஞ்சம் நோட் பண்ணுது. ஆனா மற்ற இணையுங்கோ. இப்போது சொல்லுது. Yeah, I got updated. நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு முதல் எல்லாரும் கவனிங்கும் ஒவ்வொரு கிழமை மாதிரி நீங்க அமைப்புகளுக்குள்ள முதல் போய் பிழை சோதனை முறை அது என்பது ஒன்னாக்கி விட வேணும். அது ஒன்னாக்கினாதான் உங்களுக்கு பிழையா நீங்க பதில் போட்டால் அது காட்டும். சிவப்பு இடத்துல காட்டும். போன்ல இணைஞ்சிருக்கிறது வந்து முதல் இந்த 3 கோடுகள் இருக்குது, அதுல அமைத்தி அமைப்புகள் இருக்கும். அதுல இருந்து நீங்க அதை ஒன்னாக்கி விடலாம். ஒன்னாக்கின பிறகு நீங்க விளையாட தொடங்கலாம். ஓகே, நான் முதல்ல உங்களுக்கு எல்லா கேள்விகளும் மறுக்க வாசிப்படுறேன். குறுக்காக, அதாவது இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் வரை. முதலாவது கேள்வி, சீனாவின் தடைப்பட்ட நகரம், அதாவது ஃபொர்பிடன் சிட்டி எந்த நகரத்தில் உள்ளது? அது ஒரு இடமாகும். அந்த இடத்தின் மீனிங்கை பற்றிய நாங்க இதுல கதைக்கலாம். ஆனா அந்த இடம் வந்து எந்த நகரத்தில் உள்ளதுன்னு தான் நீங்க கண்டுபிடிக்க வேணும். அடுத்த கேள்வி வந்து, தாய்லாந்தின் தலைநகரம் என்ன? சாம்சங், எல்ஜி, யுண்டாய் நிறுவனங்கள் தோன்றிய நகரம் எது என்பது அடுத்த கேள்வியாகும். மற்றது கடைசி கேள்வி, இடமர்ந்த வளத்திலிருந்து கடைசி கேள்வி, இலங்கையின் வடக்கு பகுதியில் தமிழ் மக்களால் அதிகம் குடியிருக்கும் நகரம் எது? மிக இலகுவான கேள்வி, எல்லாரும் செய்வீங்க என்று நம்புகிறேன். அடுத்தது மேலிருந்து கீழ முதலாவது கேள்வி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள இந்த நகரம் அதன் நவீன கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது. இரண்டாவது கேள்வி, ஜக்கி சானின் பிறப்பிடம் என அறியப்படும் ஆசிய நகரம் எது? ஒலிம்பிக் போட்டிகள் பல முறை நடந்த நகரம் எது என்பது அடுத்த கேள்வி. கடைசிக்கு முதல் கேள்வி வந்து, இந்தோனேசியாவில் உள்ள பிரபல்யமான ஹனிமூன் தீவு எது? ஹனிமூன் என்றதை விளங்கப்படுத்த தேவையில்லை நினைக்கிறேன், எனக்கு தெரியும். இந்த கடைசி கேள்வி 9வது கேள்வி என்னவென்றால், ஒரே நகரமும் நாட்டுமான சிங்கம் நகரம் என்று அழைக்கப்படுவது எது என்பது கடைசி கேள்வியாகும். எல்லோருக்கும் முன்கூட்டிய வாழ்த்துக்கள். சிலது அறிஞ்சிருப்பீங்க, சிலது புதுசா இருக்கும். ஆனாலும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் செய்வீங்க. முதல் இணையம் இல்லாமல் வளமை போல அதுக்கு நான் உங்களுக்கு 7 நிமிடம் தாரேன். பிறகு இணையம் பாவிக்கிறதுக்கு நேரம் தருவேன். சரியா? எல்லாருக்கும் விளங்கினதா? அதாவது கேள்விகள் இருக்குதா? என்ன சத்தத்துக்கான இல்லை? சரி, ஓகே. அப்ப எல்லாரும் இப்ப செய்யுங்க.
எல்லாரும் அமைப்புகளுக்குள்ள போய் நீங்க அந்த பிள்ளை சோதனை முறை மாத்துனீங்களா? ஓகே குட். ஏதாவது கேள்விகள் இருந்தால் தாராளமா கேட்கலாம். க்ளூ தேவை என்றால் நீங்க 7 நிமிடத்தில் கேட்கலாம். ஓகே. வணக்கம் எல்லோருக்கும். நான் இப்ப இணைஞ்சிட்டேன். வணக்கம். எப்படின்னு எனக்கு தெரியும் தானே. மறக்காம அமைப்புகளுக்குள்ள போய் அது முதலாவது ஆன் பண்ணி வைங்க ஆரம்பத்துக்கு முதல். என்ன செய்யறது? அசோயா. உங்களுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்கள். நன்றி.
නීනියකා எனக்கு ஆறாம் கேள்வி எனக்கு விளங்கல. ஆறாவது கேள்வி ஓகே. ஒரு நகரம் இருக்கு, அது சிங்கம் நகரம் என்றும் அழைக்கப்படும். மற்றது அது ஒரு நகரம், ஆனா ஒரு நாடும் ஏசியால இருக்குது. இல்ல மற்ற ஆறாம் கேள்வி. ஓ சாம்சங், எல்ஜி, யுண்டாய் அந்த நிறுவனங்கள் தெரியும் தானே? எனக்கு விளங்கல சாம்சுங் என்று. அதான் அந்த நிறுவனங்கள் எந்த நகரத்தில் தோன்றியது என்று நினைக்கிறேன். ஓகே, நன்றி. மகிழ்ச்சி.
ஓகே, இப்ப இதுல இருந்து நீங்க இனியாச்சும் பாவிக்கலாம். க்ளூ வேண்டாம் சேர்க்கலாம். அது கேவியர் இருக்குதா?
Anita, ம் English at Tamil. தமிழ்ல Oh, great. I'm a leader.
ஓகே உங்களுக்கு நான் எவ்வளவு நேரம் தேவை கேள்விகளை முடிக்க நான் யாராவது முடிச்சிட்டீங்களா நான் முடிச்சிட்டேன். வாழ்த்துக்கு வச்சியா நானும் முடிச்சுட்டேன். வாழ்த்துக்கு நகல் யார் முதல் முடிச்சிட்டீங்க நான் முடிச்சிட்டேன். நான் மூந்தா செஞ்சேன், எனக்கு பிரச தெரியல. ஓகே பிரவீன் ட்ரை பண்ணுங்க அஜய் நகலுக்கும் வாழ்த்துக்கு அபிராமி ஹபிஷா உங்களுக்கு எப்படி இருக்கிறீங்களா நகல் ஹபிஷா அபிராமி இருக்கணுமா அதான் நான் சொன்னேன், நான் முடிச்சுட்டேன். நகல் நான் அவங்கள கேட்கல ஹபிஷா அபிராமி அது அவ இருக்கணுமான்னு கேட்டேன் நீங்க என்ன கூட்டிங்க? அதான் ஹபிஷா அபிராமி இருக்கணுமா இல்ல. ஓகே அதான் கேட்டேன் ஓகே நாங்க வெயிட் பண்ணோம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நாங்க விடைகளுக்குள்ள போவோம் ஓகே Friedeni Acker. Um, Also, wie gebe ich hier nochmal das ab? நீங்க சப்மிட் பண்ண தேவையில்லை அப்படியே வச்சிருங்க அது முடிச்சா அக்கா டியாட்டுக்கு போயிட்டு வரலாமா? ஓகே ஓகே. அப்ப நாங்க வர மாட்டோம் நாங்க வெயிட் பண்ணுவோம் நான் அதுக்கு பிறகு விடைகளை பற்றி இருக்கு மணிப்பூர் நீங்க நான் டியாட் போட்டு வந்தேன். ஓகே பரவாயில்ல நீங்க முடிச்சிட்டீங்களா இல்ல எனக்கு இன்னும் 4 கேள்வி இருக்கு. ஓகே செய்யுங்க ம்ஹும். 5 நிமிடம் ஓகே ம்ஹும். Anna, Is it? no. Is this? Hi. Anna, hi சொல்லல. Okay. நம்ம லைட்டர் போட்டது.
நான் வந்துட்டேன். அபிராமி முடிச்சிட்டீங்களா? அபிராமி நீங்க மியூட். இல்ல நான் முடிக்கலாம், நீங்க தொடங்கலாம். அபிஷா? அபிஷா இன்னும் இல்ல. ஓகே. இன்னும் எவ்வளவு இருக்கு அபிராமிக்கு? 3, ஆனா எனக்கு அது புரியல. ஓகே, அப்ப நாங்க சேர்ந்து பார்ப்போம். சரி, அப்ப முதலாவதோட தொடங்குவோம். நகுல் ஆரம்பிங்கோ. முதலாம் கேள்வி. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் also EAU oder? Nee, UAE உள்ள இந்த நகரம் இதன் நவீன கட்டிடங்களை பெயர் பெற்றது துபாய். எஸ், சிறப்பான வார்த்தைக்கு நகுல். அபிராமி ஒரு நிமிஷம் அபிராமி. துபாய். அடுத்தது ரெண்டாவது கேள்வி சொல்லுங்க அபிராமி. தாய்லாந்தின் தலைநகரம் எது? அது பாங்காக் ஆகும். சிறப்பான வார்த்தைக்கு அபிராமி. அடுத்தது பிரவீன். இந்தோனேசியா இலங்கையின் வடக்கு பகுதியில் தமிழ் மக்களால் அதிகம் குடியிருக்கும் நகரம் எது? அது யாழ்ப்பாணம். வார்த்தைக்கு சொல்லலாமா? சூப்பரா. முதல்ல அச்சயா சொல்லிட்டு நான் அடுத்து சொல்லலாமா? ஓகே, அச்சயா பிரவீன். 5 Köln. இந்தோனேசியாவில் உள்ள பிரபல்யமான ஹனிமூன் தீவு எது? அது பாலி ஆகும். எஸ். அந்த பாலியில் இருக்கிறது. அடுத்தது பிரவீன். ஓகே. இந்தோனேசியாவில் உள்ள பிரபலமான ஹனிமூன் தீவு எது? அது பாலி. சொல்லிட்டா அச்சயா சொல்லு. ஓ நகுல். சரி, அப்ப நான் சொல்லுங்க. சீனாவின் தடைப்பட்ட நகரம் forbidden city இந்த நகரத்தின் உள்ளது. அது பெய்ஜிங் ஆகும். சீனாவில் வேற என்ன நகரம்னு தெரியுமா? இலங்கையில சீனால அது வேற என்ன நகரம்? ஷாங்காய். நைன். பெய்ஜிங் சீனா என்னது? தலைநகரம். அபிராமி வரேன். சொல்லுங்க அபிராமி. சாம்சுங், LG,
ஹுயிண்டான் நிறுவனங்கள் யுண்டாய் sorry Oyonda. Oder? ஹுயிண்டான் யுண்டாய் நிறுவனங்கள் அஹ், தோன்றிய நகரம் எது? அது சுவோன் ஆகும். என்னது? சுவோன். இல்ல எனக்கு அப்படி சுவோன் இல்ல சுவோன் இல்ல சுவோன் இல்லையா? இல்ல சிமிலரான சுவோன் இல்ல. oops. Shanghai. Nein. Nein. கொரியா சவுத் கொரியான தலைநகரம் என்ன? Oh mein Gott, so. Oh, Yeah. Scheiße. Genau, sorry, Vanika. Abraham. அது எப்படி எழுதுறேன்டா சியோல் அது Seoul. சோ எப்படி உச்சரிக்கிறது நகல் டச்சுல? Seoul. ஓகே Seoul. أنا Deutsch أكثر. எஸ் ஆனா அபிராமிக்கு சிறப்பு நினைக்கிறேன் இதான் சொல்லிருக்கீங்க நான் வேற உச்சரிப்பேன்ப்பா சிகால் சிறப்பான வாழ்க்கை. நன்றி. அடுத்தது அச்சியா சொல்லுங்க. அடுத்தது 4 கீழே ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் பலமுறை நடந்த நகரம் எது? நான் அதுக்கு டோக்கியோ எழுதினான். ஓகே. சிறப்பான வாழ்த்துக்கு. என்ன தலைப்பு நான் கேட்கிறேன் முதல் என்ன தலைப்பு ஏசியாவில் இருக்கும் நகரங்கள். ஓகே நகர கடைசி கேள்வி செய்யலாமா? ஆறாம் கேள்வி செய்யலாமா? ஓகே ஒரே நகரமும் நாட்டுமான சிங்கம் நகரம் என்று அழைக்கப்படும் அது சிங்கப்பூர். சிங்கப்பூர் நல்ல பேர் என்ன? சிங்கப்பூர். ஓகே அடுத்தது கடைசி கேள்வி யார் சொல்ல போறீங்க? பிரவீன் சொல்லுங்க. ஓகே ஜாக்கி சான் பிறப்படம் என்ன அறியப்படும் ஆசியா நகரம் எது? இது நான் செய்யல. ஓகே பரவாயில்ல. ஜாக்கி சானின் பிறப்பிடம் என அறியப்படும் யாரு ஜாக்கி சானின்? ஜாக்கி சான். ஜாக்கி சான் தெரியாதா? கார்த்திக் என்னாச்சவர் ஒரு ஜாக்கி சான் அந்த அவர் எந்த நகரத்துல பிறந்தவர்னு தெரியுமே? சைனா. ஓகே சைனா அந்த ஓகே யா அது உள்ளுக்கு அடையுது ஆனா வேற ஒரு ஹாங்காங். எஸ் ஹாங்காங். எனக்கான எப்படி விளங்கல அது அதே ஒரே நாடு ஆகும் ஆனால் ஒரே நாடு இல்ல அது ஒரு பகுதி. zum Beispiel இந்த டாய்ச்லாண்டில் இருக்கிற என்னவே மாதிரியோட பாஸ். நான் அப்படி இல்ல. zum Beispiel Deutschland Sylt. So. Sylt அங்கதான் இருக்கு. als Sylt ஒரு Insel. Ja. ஆனா trotzdem அது Deutschlandக்குள்ள தானே. Ja. So ஹாங்காங் வந்து தனியா இருக்குது ஆனா சைனாக்கு உட்பட்டது. எஸ் ஹாங்காங். சரி என்னது மதிப்பெண் 90. உங்களுக்கு என்ன வந்தது? என்ன 100 சம்பந்தம்? எனக்கு 2034. உண்மையா? யா நல்ல 2034 நல்லா வரும். சும்மா எனக்கு 110. ஆனா நீங்க எல்லாரும் சரியா முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு 85. ஓகே பரவாயில்ல. நீங்க என்னோட முடிச்சிருக்கீங்க என்ன? யா ஆனா 33 sounds crazy. நான் கொஞ்சம் ஓடப்பட்ட நான் இல்ல நான் கேள்வி எல்லாம் செய்தேன் நான். இல்ல நான் எனக்கு அந்த நிறையத்துல பிள்ளையா வந்தது. யா தெரியும். நீங்க எடுத்து ஸ்பெல்லிங் யா நீங்க எப்படி நகரங்க செய்யறீங்க? நீங்க இங்கிலீஷ் கொண்டு வரலாமா? Ja, okay, warte எனக்கு விளங்கும். ஆனா அப்படியே நகரங்களுக்கு doch eigentlich தமிழ் also Englisch schneller இருக்கும் doch. பாப்போம். ஓகே நான் பாக்குறேன். Okay. யா நல்ல ஐடியா.
ஓகே, அடுத்தது நான் இப்போ இருக்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி வரேன். ஓகே, முதலாவது வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள இந்த நகரம் அதன் நவீன கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது. அது வந்து நான் சொன்னது துபாய். அது சரியான பதில். ஜெக்கி சானும் புறப்படும் என அறியப்படும் ஆசிய நகரம் எது? அது ஹாங்காங். மூன்றாவது கேள்வி, சீனாவின் தடைப்பட்ட நகரம் ஃபொர்பிடன் சிட்டி எந்த நகரத்தில் உள்ளது? அது வந்து பெய்ஜிங். ஃபொர்பிடன் சிட்டி என்பது ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு இடமாகும். முந்தின காலங்கள்ல வந்து அது ஒரு நினைக்கிறேன் போர் இடமாக இருந்தது. அந்த இடத்துக்கு ஃபாரினர்ஸ் வந்து உள்ளக்கு போயிடாது. அதனாலதான் ஃபொர்பிடன் சிட்டி என்ற ஒரு பேர் அதுக்கு அழைக்கப்பட்டது. ஆனா அது ஒரு நகரத்துக்கு உள்ளதான் இருக்குது. ஃபொர்பிடன் சிட்டி ஒரு நகரத்துல பெய்ஜிங் அந்த நகரம். நான்காவது கேள்வி வந்து ஒலிம்பிக் போட்டிகள் பல முறை நடந்த நகரம் எது? அது டோக்கியோ. டோக்கியோ வந்து உலகத்துல என்ன ஒரு நகரம் தெரியுமா யாராருக்கு? முதலாவது பாப்புலேட்டடான நகரம். உலகின் மிகப்பெரிய நகரம் வந்து டோக்கியோ ஆகும். சிறப்பான வார்த்தைகள் ஹபிஷா. ஐந்தாவது வந்து தாய்லாந்தின் தலைநகரம் எது? அது பாங்காக். ஆறாவது கேள்வி, சாம்சங், எல்ஜி, யுண்டாய் நிறுவனங்கள் தோன்றிய நகரம் எது? அது செல். ஏழாவது கேள்வி வந்து இலங்கையின் வடக்கு பகுதியில் தமிழ் மக்களால் அதிகம் குடியிருக்கும் நகரம் எது? யாழ்ப்பாணம். எட்டாவது கேள்வி, இந்தோனேசியாவில் உள்ள பிரபல்யமான ஹனிமூன் தீவு எது? அது பாலி ஆகும். மற்றது கடைசி கேள்வி, ஒரே நகரமும் நாட்டுமான சிங்கம் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? அது சிங்கப்பூர். உங்களுக்கு தெரியுமா சிங்கப்பூர் முதல் அது நாடன் நகரம் அது ரெண்டும் உண்டு. சிங்கப்பூர் நகரமாவும் இருந்ததா? சிங்கப்பூர் கேபிட்டல் சிங்கப்பூர். எனக்கு தெரியும். நார்மலா அந்த சிங்கப்பூர் ரிபப்ளிக் ஆஃப் சிங்கப்பூர் சொல்றது நகரம் சிங்கப்பூர் மட்டும் சொன்னா உண்மையா அந்த நகரத்தை தான் குறிக்கும். நாடு வந்து பேர் ரிபப்ளிக் ஆஃப் சிங்கப்பூர். அது எங்களுக்கு நான் அடைஞ்சினான் தான் எனக்கு தெரியாது. எப்படி உங்களுக்கு தெரியாது? இல்ல கேபிட்டல் சிங்கப்பூர் தெரியும். ஆனா சிங்கப்பூரை வந்து ரிபப்ளிக் ஆஃப் சிங்கப்பூர் அழைக்கிறது எனக்கு தெரியாது. சிங்கப்பூர் வந்து கண்ட்ரி, சிங்கப்பூர் சிட்டி. வித்தியாசம் எல்லாருக்கும் சிறப்பான இன்றைக்கு நீங்க புதிதாக அறிந்த விடயம் என்னது? நான் அன்றுதான் அந்த சிங்கப்பூர் சியோல் எனக்கு அந்த சாம்சங் அங்க கண்டுபிடிச்சது நான் இன்றைக்கு தான் அறிஞ்சேன். ஃபொர்பிடன் சிட்டி சரி, அதுவும் நான் இன்றைக்கு அறிஞ்சிருந்தேன். ஃபொர்பிடன் சிட்டிஸ் மற்றும் சாம்சங் போன்ற நிறுவனங்கள் எங்க தோன்றியதுன்னு அபிராம அறிஞ்சவா. நகுல் நீங்க என்ன அறிஞ்சீங்க? Also eigentlich எனக்கு உண்மையா எல்லாம் சொன்னா தெரிஞ்ச விடயமாகும். சில இடம் மட்டும் அந்த ஷாங்காய் அந்த ஹாங்காங்கோட சொன்னதுதான் எனக்கு இப்ப ஜெக்கி சான் புறப்படம். ஓகே, அது உங்களுக்கு புதிதாக இருந்தது. பிரவீனுக்கு என்ன எல்லாமா சொன்னீங்க? ஜப்பானமே உங்களுக்கு புதுசு. crazy except for Sri Lanka. ஓகே, அப்ப இன்னைக்கு உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஜெனரல் நாலேஜுக்கு. அச்சா நீங்க இன்னைக்கு என்ன அறிஞ்சு கொண்டீங்க? நான் அறிஞ்சு கொண்டேன் das mit Singapur ஒரே நகரம் அது சிங்கம் நகரம் என்று கூறுறது. எனக்கு தெரியும் அங்க அந்த சிங்கம் அந்த சிலை இருக்குதுன்னா அது சிங்கம் நகரம் என்று கூப்பிடுறது எனக்கு தெரியாது. ஓகே, அப்போ அது உங்களுக்கு தெரியும். இன்று இங்க பங்கு பெற்ற எல்லோருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்று தலைப்பு மற்றும் கேள்விகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மிக்க நன்றி. அப்போ இன்னும் 5 நிமிடம் இருக்கிறது. அதனால நாங்க இன்று சற்று முன்னதாக முடிவு செய்துட்டு நீங்க எல்லோரும் குடும்பமாக போகலாம் அல்லது என்ன வந்தாலும் செய்யலாம். ஒரு ரவுண்ட் கடை விளையாட்டு செய்யணும். ஓகே,
கடை விளையாட்டா? ஒரு round. விளையாட்டு ப்ளீஸ். Oh yeah, கடை விளையாட்டு. Okay, yeah. ஒரு round. நான் சொல்றேன் very say, okay? நான் இன்னைக்கு கடைசிக்கு நான் இருப்பேன். Nice. முதலாவது நான், அபிராமி, ஆதவன், அச்சயா, பிரவீன், நான், Finally. நான் தான் ஹவிஷா, okay? Okay. So ஹவிஷாவோட முடிவு செய்வா. வா. நான் கடைக்கு போய் புத்தகம் வாங்கினேன். நான் கடைக்கு போய் புத்தகமும் கைமேல. அப்பளமும் வாங்கினேன். அப்பளம். கை மேல எல்லாரும் கை மேல. அப்பளம் அப்பளம். Okay, okay. நீங்க கை மேல இல்லாட்டி கைமேல. Okay. சரி. புத்தகம் அப்பளம் சரி. ஆதவன் நான் கடைக்கு போய் புத்தகம், அப்பளம் மற்றது பிஸ்கட் வாங்கினான். பிஸ்கெட் சரி. அச்சயா நான் கடைக்கு போய் புத்தகம், அப்பளம், பிஸ்கெட், காப்பி வாங்கினேன். பிரவீன் நான் கடைக்கு போய் புத்தகம், அப்பளம், பிஸ்கெட், காபி, பேருந்து நான் பேனா வாங்கினேன். நான் கடைக்கு போய் புத்தகம், அப்பளம், பிஸ்கட், காப்பி. காப்பி. Oh my days. வாத்துக்கா நகோல். Wait, 5 செகண்ட் எனக்கு தான். எப்படி பிரவீன் Okay. பேனா sorry. வானத்துக்கு போய் ஓஹா. பேனா இத்தனை கொத்து ரொட்டி வாங்கினான். கொத்தரோட்டி. ஹபிஷா நான் கடைக்கு போய் புத்தகம், அப்பளம், பிஸ்கெட், காபி, பேனா, கொத்துரொட்டி மற்றும் பிரியாணி கொண்டு விட்டேன். பிரியாணி. சாப்பாடு வாங்குறீங்க? வாழ்த்துக்கள். சாப்பாடு வாங்கி கூடவா? அபிஷா. ஹபிஷா. ஒரு ரவுண்ட் ஆனா எதற்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அத்துடன் எங்கள் நேரமும் முடிவடைகிறதால நாங்கள் இன்று இணைந்த அனைவருக்கும் மிக்க நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்து வரோம். இது உற்சாகத்துடன் சந்திப்போம். நன்றி வணக்கம் எல்லோருக்கும். நன்றி வணக்கம். வணக்கம். சரி வரன். உங்களோட முந்தி காட்டியாக நிகழ்ச்சி செய்யுங்கன்னு சொன்னேன். அந்த எக்ஸசைஸ் அந்த நிகழ்ச்சி மட்டும் செய்யுங்க.